இங்கே அதுக்கான கமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வந்து நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செட்டிங்லயுமே என்னென்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறதையும் இப்பயே சொல்லிடுறேன், அதையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பிப் இன்ஸ்டால் பில்லோ அங்கேயே கமெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த செட்டிங் டாட் பிவைல எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மை ப்ராஜெக்ட்ல செட்டிங் டாட் பிவைல கீழே போனீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்லைனாலும் நீங்க செட் பண்ணிக்க வேண்டியதான். இங்க எதுவும் இல்லை, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். மீடியா யூஆர்எல் அப்படிங்கறத கொடுத்துட்டு மீடியா அப்படிங்கறத கொடுக்கணும். அப்புறம் மீடியாவோட ரூட் அது எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா இம்போர்ட் ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இம்போர்ட் பண்ணணும். அதை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க அதுல இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது செட்டிங் சின்டெக்ஸ் கூட நீங்க செட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம மேக் மைக்ரேஷன் கொடுக்கலாம். இப்போ எனக்கு இந்த மைக்ரேஷன்ஸ் ஃபைல் வந்து பர்ஃபெக்ட்டா கிரியேட் ஆயிடுச்சு. 002 ப்ராடக்ட் டாட் பிவை இதை நீங்க இங்க பார்க்க முடியும். இதுக்கப்புறம் இந்த மைக்ரேஷன் ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மேனேஜ் டாட் பிவை மைக்ரேட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ ஓகே அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா என்ன ஆச்சு, டேபிள் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டேபிளை நீங்க டேட்டாபேஸ்ல போய் செக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சொல்லியிருக்கு. எனக்கு டேபிள் பர்ஃபெக்டாக கிரியேட் ஐடி, நேம், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், அவைலபிள், கிரியேட்டட் அட் இமேஜ். இதில் நீங்கள் இப்போ டேட்டாவை இன்செர்ட் பண்ணணும்னா பிஸ்னஸ் லாஜிக் எழுதணும். அதான் எம்விடி ஆர்கிடெக்சர். ஓகேங்களா. ஸோ எம்வி ஓகேங்களா. எம்ங்கிறது மாடல், வியூங்கிறது வியூ, டிங்கிறது டெம்ப்ளேட். ஓகேங்களா. அந்த வில தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, பிஸ்னஸ் லாஜிக் எழுத போறீங்க. இப்போ இதில் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற டேபிளுக்கு எப்படி ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லாஜிக் வந்து எழுத போறேன். இந்த டேபிளுக்கு எப்படி ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான பிசினஸ் லாஜிக் அந்த வியூ டாட் பிவைல எழுத போறேன். வாங்கி தான் என்ன பண்ண போறோம், இந்த டேபிளுக்கு சென்ட் பண்ண போறோம். அப்படி டேட்டா வாங்கணும்னா நம்ம கிட்ட ஒரு ஃபார்ம் வந்து தேவை. ஃபார்ம் தேவை அப்படின்னா HTML தான் ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஃப்ரண்ட் எண்ட் தேவை. ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டா வாங்கி இந்த பிசினஸ் லாஜிக் அனுப்பி இந்த பிசினஸ் லாஜிக்ல இருந்து டேட்டா பேஸ்க்கு அனுப்ப போறோம். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணிட்டு பிசினஸ் லாஜிக் வந்து எழுதுறேன். ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இந்த மாதிரி டேட்டா வரும்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த பிசினஸ் லாஜிக் எழுத போறேன். ஓகேங்களா. ஸோ லெட் ஸ்டார்ட். எழுதலாம். எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன முக்கியமா தேவை அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த டேபிள் வந்து தேவை. மாடல் டாட் பிவைல இருக்கிற இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிள் வந்து நமக்கு தேவை. அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த டேபிளை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் டாட் மாடல்ஸ்
from dot models import user info ப்ராடக்ட். அதாவது நமக்கு ப்ராடக்ட் மட்டும் இப்போதைக்கு போதும், அதனால அந்த டேபிளை மட்டும் நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிளை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அதுக்கான லாஜிக் எழுதலாம். அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிளுக்கு தான் டேட்டா இன்செர்ட் பண்ணணும் கரெக்டா. ஸோ அப்போ அதுக்கு இன்செர்ட் பண்றதுக்கான லாஜிக்கா எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெஃப் ஆட் ப்ராடக்ட், ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ண போறேன், அதனால ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற நேம் வந்து வச்சிடுறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட் ப்ராடக்ட்னு வச்சிடுறேன். ஸோ வழக்கமாக நீங்க ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாவை யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணாதான் நீங்க டீட்டெயிலாம் ஸ்டோர் பண்ண முடியும் கரெக்டா. இல்ல நான் இப்போதைக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ண தேவையில்லை, டைரக்டா நான் ஒரு இங்கேயே டேட்டாவை கிரியேட் பண்ணி உள்ள அனுப்பிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க அனுப்பிக்கலாம். ஸோ இங்க என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறது டேபிள் நேம். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கிரியேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அங்க இருக்கிற காலத்துக்கு என்னென்ன டீட்டெயில் போகணுங்கிறத இங்க சொல்லிட்டேன். நேம் சாம்பிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போகணும். டிஸ்கிரிப்ஷன் திஸ் இஸ் சாம்பிள் ப்ராடக்ட், அடுத்த பிரைஸ் வந்து 19.99 அப்படிங்கிறது போகணும். அவைலபிள் ட்ரூன்னு சொல்லி போகணும். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம மேனுவலா செட் பண்ணது. நீங்க யூசர்ட்ட இருந்து வாங்குறதுனால நம்ம ஃபியூச்சர்ல வாங்க தான் போறோம். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் மேனுவலா செட் பண்ணிக்கிட்டேன். எப்ப இந்த ஆட் ப்ராடக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்ப இது உள்ள இருக்கிற லாஜிக் ரன் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிள்ல இந்த டீடைல்ஸ் எல்லாமே போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ எனக்கு ஸ்டோர் ஆகிற ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ்ல இந்த டீடைல் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு இன்ஃபர்மேஷனா வரணும். ஆட் சக்சஸ்ஃபுல்லி, இந்த ஐடியில உள்ள டேட்டா சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு வரணும். அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா யூஆர்எல் செட் பண்ணாதான் கால் பண்ண முடியும். அதனால யூஆர்எல் டாட் பிஒய்க்கு போய்க்கிறேன். யூஆர்எல் டாட் பிஒய்க்கு போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா பாட் செட் பண்றேன். பாத்ல ஆட் ப்ராடக்ட், எப்ப ஆட் ப்ராடக்ட்னு சொல்லி ரவுட் பண்றீங்களோ அப்ப இந்த வியூஸ்ல இருக்கிற இந்த ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அவ்வளவுதான், கால் ஆகி உள்ள இருக்கிற அந்த லாஜிக் ரன் ஆகி ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிள்ல போயிட்டு இங்க கொடுத்துருக்கிற டீடைல்ஸ்லாம் ஆட் ஆயிடும். மற்ற டீடைல்ஸ்லாம் டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக், இது வந்து ஆட்டோ ஃபீல்டு, அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இங்க வந்து டிஃபால்ட் ஐடி, அதனால டிஃபால்ட் ஐடி வந்துடும். அப்ப நேம், டிஸ்கிரிப்ஷன், பிரைஸ், அவைலபிள் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இமேஜ் ஃபீல்டு இப்போதைக்கு நம்ம கொடுக்க போறது இல்லை, லேட்டரா கொடுக்கலாம். அதனால மற்றதை மட்டும் நம்ம இப்போ இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் மட்டும் பண்ணுவோம். Python manage.py run server. sample product ordered successfully with ID. ID வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி அப்ளை ஆயிருக்கு. டேட்டாபேஸ் போய் செக் பண்ணுங்க எல்லாமே கரெக்ட்டா அப்ளை ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. பாருங்க பர்ஃபெக்ட்டா வந்து ID ஜெனரேட் ஆயிருக்கு. sample product, this is sample product அப்ளை ஆயிருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட்டா அப்ளை ஆயிடுச்சு. இந்த இடத்துல டேட் டைம் அப்ளை ஆயிருக்கு 28ஆம் தேதி. எந்த டைம்ல நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பர்ஃபெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். ஓகேங்களா, இதை நீங்க யூசர்ட்ட இருந்து வாங்கி எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ டுடே செஷன் ஓவர். இன்னைக்கு அடுத்தது வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரேன், டவுட் இருந்தா கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல டவுட் இல்ல கிளியர் நான் போட்டுருவேன் அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜை போட்டுட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு நீங்க லெஃப்ட் ஆயிக்கலாம். டவுட் உள்ளவங்க மட்டும் இருந்து கேட்டுக்கலாம்.